அனைவருக்கும் வணக்கம். சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்படி குடும்பத் தலைவிகள் அனைவரும் பயன்பெறும் வகையில் அவர்களுக்கு உரிமை தொகை வழங்குவதில் புதிய மாற்றங்களும் மேலும் முக்கியமான மகிழ்ச்சி தரும் செய்திகள் வெளியாகியுள்ளன. இதை பத்தி இருபத்தாம் வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோ போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ண பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்பதான் இந்த சேனலுக்கு முதன்முறையா வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகான் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழ்நாடு அரசு மகளிர் உரிமை தொகை திட்டத்தை மறுசீரமைக்க திட்டமிட்டுள்ளது. 21 வயது முதல் 60 வயதிற்குட்பட்ட பெண்களுக்கு ரூபாய் 2500 வழங்கப்படும் என்றும் 60 வயதிற்கும் மேற்பட்ட பெண்களுக்கு ரூபாய் 3000 வழங்கப்படும் என்று தமிழக அரசு தெரிவித்துள்ளது. முதலமைச்சர் விஜய் ஆட்சிக்கு வந்ததும் கடந்த திமுக ஆட்சியில் செயல்படுத்திய இத்திட்டத்தை நிறுத்தாமல் செயல்படுத்தப்படும் என அறிவித்தார். குடும்பத் தலைவியின் பொருளாதார சுதந்திரத்தை உறுதி செய்வதற்காகவும் மற்றும் அவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்காகவும் இந்த திட்டம் கொண்டுவரப்பட்டது. செப்டம்பர் 15, 2023 ஆண்டு தொடங்கப்பட்ட இந்த திட்டம் பிப்ரவரி 2026 நிலவரப்படி சுமார் 1,31,00,000 பெண்களை பயனாளிகளாக கொண்டுள்ளது. இதனிடையே நடந்து முடிந்த தமிழக சட்டமன்ற தேர்தலில் மாபெரும் வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்த தாவேகா அரசு முந்தைய திமுக அரசால் கொண்டுவரப்பட்ட கலைஞர் மகளிர் உரிமைத்தொகை திட்டம் தடையின்றி வழங்கப்படுமா என்ற எதிர்பார்ப்பு பெண்கள் மத்தியில் எழுந்துள்ள நிலையில் மே மற்றும் ஜூன் மாதங்களில் பெண்களின் வங்கிக் கணக்கில் ரூபாய் 1000 வர வைக்கப்பட்டது. ஆனால் தாவேகா தேர்தல் வாக்குறுதிப்படி ரூபாய் 2500 கொடுக்கப்படவில்லை. இதனிடையே தாவேகா தேர்தல் அறிக்கையாக அறிவித்த ரூபாய் 2500 கட்டாயம் கொடுக்கப்படும் எனவும் மக்கள் தங்களுக்கு கால அவகாசம் கொடுக்க வேண்டும் என முதலமைச்சர் விஜய் கேட்டுக்கொண்டார். இந்த நிலையில் மகளிர் உரிமைத்தொகை திட்டத்திற்கு ஏற்கனவே பலமுறை விண்ணப்பித்தும் சில பெண்களின் விண்ணப்பங்கள் மற்றும் ஒரு சில காரணங்களுக்காக தொடர்ந்து நிராகரிக்கப்பட்டு வந்தது. இந்நிலையில் அவர்களுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பை வழங்கும் விதமாக வட்டாட்சியர் அலுவலகங்களில் மக்கள் குறைதீர்ப்பு முகாம்கள் நடத்தப்பட்டு வருகின்றன. இந்த முகாம்களில் அதிகாரிகள் வழிகாட்டுதல் படி மகளிர் உரிமைத்தொகை விண்ணப்ப படிவத்தோடு ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு மற்றும் வங்கி கணக்கு விவரங்களின் நகல்களை பெண்கள் சமர்ப்பித்து வருகின்றனர். இது குறித்து அதிகாரிகள் கூறுகையில், மகளிர் உரிமைத்தொகைக்கு முதல் முறையாக விண்ணப்பிப்பவர்களின் விண்ணப்பங்களை தற்போது வாங்கி வைத்துக் கொள்வோம். தமிழக அரசிடம் இருந்து விண்ணப்பங்களை பரிசீலனை செய்ய உத்தரவு வந்த பிறகு இந்த விண்ணப்பங்களை பரிசீலனை செய்வோம் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அதே நேரத்தில் தமிழக அரசு விரைவில் தமிழக பட்ஜெட்டை தாக்கல் செய்ய உள்ளது. இந்த பட்ஜெட்டில் தேர்தல் வாக்குறுதிப்படி மகளிர் உரிமைத்தொகையை ரூபாய் 2500 உயர்த்தி வழங்குவார்கள் என கூறப்படுகிறது. இதற்கிடையே மகளிர் உரிமைத்தொகை திட்டத்தை மறுசீரமைக்கும் பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் இத்திட்டத்தின் விதிமுறைகளை பூர்த்தி செய்யாத பயனாளிகள் அனைவரும் அதிரடியாக நீக்கப்படுவார்கள். அந்த வகையில் வட மாநிலத்தை சேர்ந்தவர்கள், உரிய தகுதியை பெறாதவர்கள், 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் மற்றும் இறந்தவர்களின் பெயர்களும் நீக்கப்பட்டு மகளிர் உரிமைத்தொகை திட்டம் பெரிய அளவில் மறுசீரமைக்கப்பட உள்ளது. அதேபோல் 60 வயதிற்கு மேற்பட்ட பயனாளிகளுக்கு முதியோர் உதவித்தொகையாக ரூபாய் 3000 வழங்கப்படும் என்று கூறப்படுகிறது. மேலும் தாவேகா அரசு புதிய ரேஷன் அட்டைகளை வழங்கும் பணிகளை தீவிரப்படுத்தியுள்ளது. மேலும் மகளிர் உரிமைத்தொகை திட்டத்தில் புதிய ரேஷன் கார்டு பெற்றவர்களுக்கும் புதிய பயனாளிகளுக்கும் உரிமைத்தொகை வழங்குவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று தெரிவித்துள்ளது. தமிழக அரசின் இந்த அறிவிப்பால் குடும்ப பெண்களிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நன்றி.